வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான அடுப்புலையே வைக்கவே தேவையில்ல, அவ்வளோ ஈஸி. ரொம்ப ரொம்ப மூணே பொருளில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பேரிச்சம்பழம் 3, பாதாம் 3, முந்திரி 2 அல்லது 1 போதும். பேரிச்சம்பழத்தில் உள்ள விதையெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை வேணாலும் செய்யலாம். நான் வந்து ஒரு 3 பேரிச்சம்பழத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சு காமிக்கிறேன். 3 பேரிச்சம்பழத்தில் உள்ள விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்லது. சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த டிஷ்க்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க பேரிச்சம்பழம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சாப்பிட வைக்கிறது. பட் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்க பேரிச்சம்பழத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு சாக்லேட்டுன்னு நினச்சி கூட அவங்க சாப்பிட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதாமில் வந்து குழந்தைங்களோட மூளை சம்மந்தமாக நிறையா வித சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி கேஷ்யூவும் அப்படி தான். இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இதுதான். அந்த பாதாமை என்ன பண்ணணும்னா, நம்ம அதோட விதையை எடுத்துகிட்டு பாதாமை எடுத்து எந்த இடத்துல பேரிச்சம்பழம் விதை இருந்துச்சுனோ அதே இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா பாதாமை அப்படியே ஸ்டஃப் பண்ணி டைட்டாக ஓரளவுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா அது சாக்லேட் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. உள்ளே பாதாம் இருக்குது, அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதே போல் முந்திரியை வந்து என்ன பண்ணிக்கணும்னா துருவி வச்சுக்கணும். கேரட் துருவுறதில் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ஒரு 2 முந்திரி எடுத்தால் போதும். உங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து காலைல டென்ஷன் இல்லாமல் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ், அதுவும் ஹெல்தி ஃபுட், ஒரே நேரத்தில் எல்லாமே ஹெல்த்தியாக கொடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ரிச்னஸாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. பிள்ளைங்களும் டெய்லி இதே கேட்பாங்க. நீங்கள் ஈவினிங் கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அந்த முந்திரி நம்ம துருவி வச்சுருக்கத இந்த பாதாம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க டேட்ஸ் மேலே போட்டுருங்க. இப்படி போடுறப்ப சாக்லேட்டில் வந்து அந்த கோகோனட் மாதிரி அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியும். அட்ராக்ட் ஆகி ஈஸியாக உங்களுக்கு சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி வெறும் கேஷ்யூவோட நிப்பாட்டிடுறதாலும் விட்டுடலாம். இல்லை இதோட ரிச்னஸ்ஸு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹனி ஒரு 2 ட்ராப்ஸ் ஒவ்வொரு அந்த டேட் ஸ்டஃபிங் மேலேயும் ஒரு 2 ட்ராப்ஸ் ஊற்றுனீங்கன்னா இன்னும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அந்த சாக்லேட்டு ஹனி அந்த ஃப்ளேவரே இதில் அப்படியே கிடைக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.